நம்ம வீட்லேயே நெல்லிக்காய் ஜாம் செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மரத்தை பார்த்தாலே நமக்கு ஸ்கூல் ஞாபகம் தாங்க வரும். இந்த மரம் எங்கே இருந்தாலும் நம்ம கல் எடுத்து அடித்து குச்சி எடுத்து அடித்து நம்ம இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டு அந்த ருசி இருக்கே, அது தனி ருசிங்க. இன்றைக்கி நம்ம மரத்தில் கொஞ்சம் நெல்லிக்காங்க காய்ச்சிருக்குது, நல்லா பழுத்து நல்லா பெருசு பெருசாக இருக்குது. அந்த மரத்தில் வந்து நாங்கள் எடுத்து ஜாம் செய்ய போகிறோம். அது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என் தங்கப்பிள்ளை வந்து நெல்லிக்காய் பொரிக்கிறேன்னு சொல்லி குச்சி எடுத்துகிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி 2-3 எடுத்தா. தோட்டத்துலேருந்து செஞ்சு சாப்பிட்ற ஒரு சுகமே தனி சுகங்க. அதை எடுத்து வெட்டி எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. வெட்டினதுக்கப்புறம் ஒரு குண்டானில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே பூத்த பூவு, உங்கள் வீட்லேயே பழுத்த பழம் இந்த மாதிரி சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோவெலாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 தேங்க்ஸ். நெல்லிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச நெல்லிக்காவை எடுத்து ஒரு டம்ளரில் அளந்து பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதே டம்ளரில் கொட்டி அளவு அதே தான், எவ்வளோ தூரம் நெல்லிக்காய் வருதோ அதே அளவுக்கு சர்க்கரையும் போட்டு கருகிடாமல் பார்த்துக்கணும். பக்கத்துலேயே இருந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனு உப்பு போட்டு ஜாம் கலருக்காக ஒரு கொஞ்சம் கேசரி தூள் போட்டுவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக நல்லா பார்க்கறதுக்கு நம்ம கிசான் ஜாம் மாதிரியே சேம் அதே மாதிரியே இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். இதில் நீங்கள் அப்படியே ப்ரெட்டில் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சு நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் டைமில் நம்ம பசங்களுக்கு குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.